ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி லெஜெண்ட் ஆஃப் யாங் ஜியான்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் கதையை பத்தி பார்க்க போறோம். தம்பி, படம்லாம் அப்புறம் இருக்கட்டும். ஆமா, 3 நாள் எங்க போன? இந்த மாதிரி நீங்க கேக்குற கேள்வி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுதுப்பா. ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. குரலை கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே டிஃபரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இன்னைக்கு கூட நான் ஜிம் போயிட்டு வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். மறுபடியும் எனக்கு ஒரு கால் வரவும் தான் பாதியில எழுந்து இந்த ரெக்கார்டிங்க பண்ணிட்டு இருக்கேன். சோ உடம்பு சரியாகிற வரைக்கும் என்னால டெய்லி வீடியோ போட முடியாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் வீடியோ போடுவேன். அதுவும் நல்ல படமா இருந்தா மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். என்னோட தற்போதைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமா என்னோட பேரு சூர்யா. சோ உங்களோட பேர் என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்ல ஒரு மிகப்பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவுல நம்ம கதையோட ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடியே ஒரு வயசான குட்டி மந்திரவாதியும் ஓடி வந்துட்டு இருக்காரு இல்லையா? இவருதான் இந்த மர்ம காட்டோட எல்லை காவலர். உடனே ஹீரோவை வளைச்சு புடிச்சு, என்ன தம்பி, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த காட்டுக்குள்ள போகாதன்னு. இந்த பாரு, இது ஒரு மர்ம காடு. உள்ள கொடூரமான அரக்க மிருகங்கள்லாம் இருக்கு. தெரியாதனமா அதோட எல்லைக்குள்ள மட்டும் வந்துட்டோம். அவ்வளவுதான், மொத்தமா நம்ம 2 பேரோட கதையும் முடிஞ்சிடும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் துளி கூட பெருசா கட்டுக்கல. எந்த ஆபத்து வந்தாலும் நான் சமாளிப்பேன்னு தைரியமா நிப்பான். அடுத்த நிமிஷமே அங்க ஒரு மிகப்பெரிய மிருகத்தோட கர்ஜனை குரல் கேக்குது. கண்ணுக்கு முன்னாடி இருந்த காடுகள் மறைஞ்சு ஏதோ ஒரு பொட்டல் காடு மாதிரி பாக்குறதுக்கே அந்த இடம் ரொம்ப கேவலமாயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, உருவத்துல ஏதோ ட்ரெயின் அளவுக்கு ரொம்ப நீளமாவும் ரொம்ப பெருசாவும் 3 தலையை கொண்ட ராட்சச டிராகன்கள் முன்னாடி வந்து நிக்குது. பாடி கார்டுக்கு இத பார்த்து அல்ல, எப்பாடே நீ அந்த டிராகன் கூட சண்டை போடு, நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு ஒரு மாய சக்கரத்தை உருவாக்கி அது வழியா அந்த பைபிள்ல எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா ஹீரோவுக்கு இந்த பாம்புகளை பார்த்து துளி கூட பயமே இல்ல. ஏன்னா இவனுக்கு ஒரு மிகப்பெரிய வீரனாகணுங்கிற ஆசை ரொம்ப அதிகம். அதனாலேயே தனியால அந்த ராட்சச டிராகன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். உடம்புல இருக்க தோல் பகுதி ஏதோ இரும்பு மாதிரி அவ்வளவு பலமா இருக்கு. கத்திய வச்சு விட்டா கூட பெருசா எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. அதே மாதிரியே பதிலுக்கு அந்த டிராகன் சும்மா இருக்குமா, வாயை திறந்து அட்டாக் பண்ணும்போது உள்ள இருந்து கூர்மையான பனிக்கட்டிகளா வெளியில வந்துட்டு இருக்கு. அங்க எங்கன்னு குட்டி கர்ணம்லாம் அடிச்சு ஒரு கட்டத்துல ஹீரோ ஒரு சின்ன பிளான் போடுறான். என்னதான் டிராகனுக்கு 3 தலைப்பகுதி இருந்தாலும் கூட அதோட மையத்துல இருக்க டிராகனோட தலை தான் ரொம்ப வீக்கா இருக்கு. சோ இதையே தனக்கு சாதகமாக்கிட்டு மேஜிக்கல் பவர் மூலமா தனக்குள்ள இருந்த ஒரு அரக்கனை வெளியில கொண்டு வந்து கரெக்டா டிராகன்ஸை பார்த்து அட்டாக் பண்ணும்போது மொத்தமா அதுங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இந்த சண்டையில ஹீரோ கையில இருந்த அந்த வாளும் உடைஞ்சு போயிடும். அடைச்ச ஆயுதங்கள் போயிடுச்சுன்னு வருத்தப்படும் போது இறந்து போன டிராகனே ஒரு மிகப்பெரிய மந்திர ஈட்டியா ஹீரோவோட கை கிட்ட வந்து விழுது. ஹீரோ கிட்ட இருந்த வாளை விட இந்த ஈட்டி ரொம்ப பலமானதா தெரியுது. ஏற்கனவே நம்மளுக்கு சண்டை போடும்போது கையில காயப்பட்டிருக்கும். சோ அது மூலமா வலியக்கூடிய ரத்த துளிகள் அந்த மந்திர ஆயுதத்துல பட்டதுமே அத ஹீரோவை தன்னோட எஜமான ஏத்துக்கிட்டு அவன் உடம்புக்குள்ளேயே அந்த மந்திர ஈட்டி மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு மறுபடியும் தங்களோட மந்திர பள்ளிக்கு வந்திருக்கான். இந்த இடத்தோட பேரு ஜூவி. கண்ணுக்கு முன்னாடி மாஸ்டர் தாவோ இருக்காரு. இவரை ஷாட்டா நம்ம தாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். தலைவரே, நான் திரும்ப வந்துட்டேன். ஏடா, என் அனுமதி இல்லாம எதுக்காக மறுபடியும் அந்த மர்ம காட்டுக்குள்ள போன? எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அங்க ஆபத்து இருக்குன்னு ஏற்கனவே தெரியும், பட் எதுக்காக அதே இடத்துக்கு போயிட்டு இருக்க? உடனே ஹீரோவும், இந்த பாருங்க, நான் ஒரு மிகப்பெரிய வீரனாக ஆசைப்படுறேன். என்ன அப்பதான் உலகத்தை சேர்ந்தவங்களும் என்ன அண்ணாந்து பாப்பாங்க. ஆமா, உன்னை அப்படியே பார்த்து கிழிச்சிட்டாலும் இந்த பாரு, நம்மளோட மாஸ்டர் சொல்லாம கொள்ளாம இந்த பள்ளியை விட்டு வெளியில போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இந்த சின்ன சிலையை கொடுத்து மாஸ்டர் மட்டுமே போகக்கூடிய மந்திர ஆயுதங்களை பாதுகாக்கிறதுக்கான அறை இருக்குல்ல, அங்க உன்னை போக சொன்னாரு. ஏன், ஏதாவது முக்கியமான வேலையா? டேய், என்கிட்ட கூட எதுவும் சொல்லல. நீ அந்த அறைக்குள்ள போனா கண்டிப்பா உன் கேள்விக்கான பதில் கிடைக்குமா? இதை கூட மாஸ்டர் என்கிட்ட சொல்லல, வெறும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஆள் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா ஹீரோவும் அங்க இருந்து கிளம்ப நம்ம தாடிக்காரனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிக்கிறாள்ல, அது ஹீரோவுக்கு அக்கா மாதிரி. என்னதான் பாக்குறதுக்கு பொண்ணு மனித உருவத்துல இருந்தாலும் கூட பிறப்பால இவ ஒரு அரக்க மிருகம். குறிப்பிட்ட வருஷங்கள் இந்த மனித உலகத்துல பாதுகாப்பா வாழ்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மிருகங்களுக்கு மனித உருவம் கிடைக்குமா? ஆனா இந்த ஜூவி பள்ளியில இருக்க மத்தாளுங்க சாதாரண மனிதர்கள். சோ அவங்களுக்கு மந்திரங்களையும் தற்காப்புகளையும் பயிற்சி பண்றதுக்கான அனுமதி இருக்கு. ஆனா இந்த அக்காக்காரிக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இவதான் முழுமையான மனுஷியே கிடையாதுல்ல. சோ இந்த இடத்துல இவ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கா. அடுத்து மந்திர ஆயுதங்களை வச்சிருக்க அறைக்கு வந்த ஹீரோ சுத்தி முத்தி கவனிக்கும் போது நிறைய வாள்கள் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணு நேரா ஹீரோவை குத்தி கிளிக்கலான்னு பக்கத்துல வரும். நல்ல வேலை, மாஸ்டர் கொடுத்துட்டு போன அந்த மந்திர சிலை கையில இருக்கதால அந்த ஆயுதங்கள் இவன் பக்கத்துல வந்து இவனை கொல்லாம விட்டுருச்சு. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை சுத்தி பார்க்கும் போது சொல்லாம கொல்லாம விட்டுட்டு போன மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரோட இல்லூஷன் பேச ஆரம்பிக்குது. குருவே, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? முட்டாள், இது என்னோட பிரதிபலிப்புல ஒண்ணு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த அறைக்கு என்ன வர சொன்னீங்க? இந்த பேரு வெளி உலகத்துக்கு தெரியாம இந்த இடத்துல பாங்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரக்கனோட இதயம் பாதுகாக்கப்படுது. என்ன சொல்றீங்க? ஒரு அரக்கனோட இதயம் இந்த மந்திர அறைக்குள்ள இருக்கா? முட்டாள், இதயம்னு சொன்னது அந்த பாங்கு அரக்கனோட கோடாரிக்கு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர பந்து. பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னதான் அந்த பாங்கு அரக்கன் அழிக்கப்பட்டாலும் கூட அவனோட ஆயுதத்துக்காக இப்போ வரைக்கும் நிறைய தீய சக்தி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த பாங்கு அரக்கனோட இதயம் அது இங்கதான் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த இதயத்தால மட்டும்தான் அரக்கனோட மந்திர கோடாரி
கோடாரிக்கு திரும்ப உயிரை கொடுக்க முடியும்? குருவே, அப்படின்னா அந்த கோடாரி எங்க இருக்கு? கீகோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் தான் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. எதிரிகள் கிட்ட இருந்து ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தங்களோட அடையாளத்தையும் மறைச்சு இப்ப வரைக்கும் பதுங்கிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி குருவே, இப்ப எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டீங்க? இந்த பாரு, என்ன ஆனாலும் சரி, நீ இனிமே இந்த பாங்கு இதயத்தை கண்ணுங்கிறதுமா கவனிச்சுக்கணும். அட, என்னை விட ரொம்ப திறமையானவரு தாடிக்காரன் தானே, அவரையே வச்சு இந்த வேலையை பாத்துக்கலாமே. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ தான் இந்த இடத்த பாதுகாக்கணுங்கிறது உன்னோட விதி. முக்கியமா நம்ம பேசின எல்லாமே நமக்குள்ள இருக்கணும். தப்பி தவறி தாடிக்காரன் ஃப்ரெண்டுன்னு யாருகிட்டயுமே இந்த பாங்கு இதயம் இங்க இருக்க விஷயத்த வெளியில சொல்லவே கூடாது. பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப இந்த கதையோட மெயின் வில்லனை காட்டுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி முதல் முறையா எப்ப பாங்கு அரக்கனோட இதயத்தை மாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சாங்களோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு சின்ன கதை தான் இந்த இல்யூஷன். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் இங்க இருக்கக்கூடிய வில்லனும் ஆரம்பத்துல நண்பர்களா இருந்திருப்பாங்க. ஆனா வில்லன் அதுக்கெல்லாம் மதிப்பே கொடுக்காம ஒரு தேவலோக கடவுளை பார்க்க வந்திருக்கான். என்னாச்சு, எதுக்காக இங்க வந்த? பதிலுக்கு வில்லனும், தலைவரே, அந்த பாங்கு அரக்கனோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை நீங்க ஏன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தீங்க? நான் தான் அதுக்கு தகுதியான ஆளு. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுங்க. தோடா, நான் உன்னை விட உயர்ந்த கடவுள். ஆனா நீ என்னையே இப்படி அவமதிச்சு பேசிட்டு இருக்க. எடுத்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. ஏற்கனவே மாஸ்டர் கிட்ட அந்த பாங்கு அரக்கனோட இதயம் ஒப்படைக்கப்பட்டாச்சு. சோ அதை யாரோட கண்ணுக்கும் தெரியாம உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பா மறைச்சு வச்சு பாதுகாப்பான். இந்த ஒரு வார்த்தையை கேட்டு கடுப்பான வில்ல பாங்கு அரக்கனோட கோடாரி ஆயுதத்து மேல ஆசைப்பட்டு ஜோவி மந்திர பள்ளியில ஒரு டீச்சரா வாழ்ந்தவன் அந்த வாழ்க்கையவே உதறி தள்ளிட்டு இப்ப ஒரு முழுமையான வில்லனா மாறி பாங்கு அரக்கனோட இதயத்தை தேடிட்டு இருக்கான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே வில்லனோட கேவ காட்டுறாங்க. அங்க ஒரு ஆளை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. பையன் ரத்த வெள்ளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒழுங்கா உண்மையை சொல்லு. லாஸ்டா பாங்கு அரக்கனோட இதயத்தை மாஸ்டர் கிட்ட கொடுக்கும் போது அந்த நேரத்துல நீயும் அவரு கூட இருந்திருக்க. சோ கண்டிப்பா அந்த இதயம் இப்ப எங்க இருக்குங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். பதிலுக்கு அந்த அடிபட்டாலும் இந்த பேரு, நான் உன்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என் குடும்பம் சொந்த பந்தம்னு எல்லாத்தையுமே பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பிட்டேன். உன் கையில அந்த மந்திர கோடாரி மாட்டுறதுக்கு பதிலா என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, முடிஞ்சா என்ன சாகடிச்சுக்கோன்னு தெனாவட்டா பேசும்போது வெள்ளம் கெக்க பக்கம் சிரிச்சுக்கிட்டு தான் கையை நீட்டும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட சொந்த பந்தத்தெல்லாம் பாதுகாப்பா ஊரை விட்டு அனுப்பியிருப்பேன்னு சொல்லிருப்பான்ல, அவங்க எல்லாரோட தலையவும் துண்டா வெட்டி வில்ல முன்னாடி தூக்கி போடுவான். அப்பாவி பயங்கர கோவத்தோட வில்லனை பார்த்து கத்தும் போது பதிலுக்கு வஞ்சுமா இருப்பானா. அவனோட கதையவும் முடிச்சுட்டான். அடுத்த இதே டைம்ல மந்திர ஆயுதங்களோட அறையை விட்டு வெளியில வந்த ஹீரோவை அங்க இருக்க தாடிக்காரன் கவனிக்கிறான். என்னப்பா, மாஸ்டர் உனக்கு ஒரு சூப்பரான வேலையை கொடுத்திருக்காரு போல. ஆமா, அந்த ரகசியத்தை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு நிமிஷம் தாடிக்காரனுக்கு இதை கேட்டு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. ஏன்னா ஹீரோவை விட இவருதான் பெரிய ஆளு. ஆனா அப்படி இருக்கும்போது மாஸ்டர் தாங்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்காம ஹீரோ கிட்ட கொடுத்திருக்காங்களேன்னு மனுஷன் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோவுக்கு கஷ்டமா போயிடுச்சு. யோ தாடி, ஒரு நிமிஷம் நெல்லு. மாஸ்டர் என்கிட்ட பாங்கு அரக்கனோட இதயம் இங்கதான் இருக்கான், அதை எப்பாடுபட்டாச்சும் பாதுகாக்க சொன்னாரு. ஏன்னா எதிரிகள் அதையெல்லாம் தேடிட்டு இருக்காங்கன்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையுமே தாடிக்காரங்கிட்ட சொல்லிட்டான். அந்த டைம்ல பக்கத்துல ஒரு 4 அல்லக்கைங்க இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆளா ஹீரோவோட அந்த அக்கா கறியும் நிக்கிறா. அடுத்து வில்லனை காட்டுறாங்க. இப்ப அவனுக்கு முன்னாடி வந்த அல்லக்கைகள், தலைவரே பாத்தீங்கல்ல, நம்ம தேடிக்கிட்டு இருந்த பாங்கு இதயம் அது இப்ப ஜூவி மந்திர பள்ளியில தான் இருக்கு. இந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க நாங்களே போதும்னு நினைக்கிறேன். பதிலுக்கு வில்லனும், நீ நினைக்கிறத விட அங்க நிறைய சக்தி வாய்ந்த மந்திரவாதிகள் இருக்காங்க. சோ அந்த மந்திர பள்ளியை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச என்னால மட்டும்தான் அங்க பாதுகாப்பா போயிட்டு வெளியில வர முடியும். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பிளான் போட, இன்னொரு பக்கத்துல அக்கா தெரியாதனமா தான் கொண்டு வந்த பொருட்களை கீழே கொட்டிட்டாங்க. சோ அதை கிளீன் பண்ணும் போது தாடிக்காரன் கூட இருந்து கையா முயான்னு கத்திக்கிட்டே தான் இருக்கான். அப்ப கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும், யோ தாடி, அவ ஒரு சின்ன பொண்ணு, எதுக்காக எப்ப பாரு அவளையே திட்டிட்டு இருக்க? ஏன் கொட்டின பொருள் திரும்ப கிடைக்காத ஒண்ணா என்ன? டேய், நானும் பாத்துட்டு இருக்கேன், எப்ப பாரு நீ அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவ உன்னோட காலைய வாரி விடுவா, அப்பதான் நீ எல்லாம் திருந்துவன்னு சொல்லிட்டு தாடிக்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா 2 பேருமே தனியா நடந்து போற நேரத்துல இந்த அக்கா பைப்புல சோகமாவே இருக்கா. அவன், என்னாச்சு உனக்கு? அதுவா, நீ எல்லாம் சாதாரண மனுஷனா இருக்கதால மந்திர தந்திரங்களை கத்துக்க முடியுது. ஆனா நான் அப்படி இல்லையே, ஒரு அரக்கி, என்னால மந்திர ஆயுதங்களை தொடக்கூட முடியாது. இப்படி எல்லாம் பேசும்போது ஹீரோவுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கு. சோ டக்குன்னு ஒரு ஐடியா போட்டு, இந்த பாரு, உனக்கு மந்திர ஆயுதங்களை தொடணும், அவ்வளவுதானே, என் கூட வான்னு சொல்லிட்டு ரகசியமா யாருக்கும் தெரியாம மாஸ்டருக்கு சொந்தமான மந்திர ஆயுதங்களை பாதுகாக்கிறதுக்கான அறை இருக்குல்ல, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். முதல் முறையா இவ்வளவு மந்திர ஆயுதங்களை பார்த்து நம்ம அக்காவுக்கு அவ்வளவு ஷாக்கு. அது மட்டும் இல்ல, எப்பவுமே இந்த மந்திர ஆயுதங்களை சுத்தி ஒரு மந்திர கவசம் இருக்கும். மந்திர பொம்மை யாருகிட்ட இருக்கோ அவங்க உள்ள வரும்போது மட்டும்தான் அந்த கவசம் மொத்தமா அழிஞ்சு போயிடும், மறுபடியும் வெளியில போகும்போது ஆன் ஆயிடும். அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த கவசம் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே அசந்த நேரத்துல உள்ள வந்த வில்ல பாங்கு அரக்கனோட இதயத்தை அல்லைக்கா தூக்கிட்டு தடுக்க பார்த்த ஹீரோவையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு கிடைச்ச கேப்ல எஸ்கேப் ஆயிட்டான். சந்தேகத்துல காட்டுக்குள்ள வரைக்கும் தேடி பார்ப்பான். ஆனா அப்பவுமே அந்த வில்லனை கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா தன்னோட கேவுக்கு வந்த வில்ல தேடி வந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னு கேட்க பக்கம் சிரிக்கிறான். இங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா மந்திர வளையம் இருக்க வரைக்கும் பாங்கு அரக்கனோட இதயத்தை யாராலையுமே தொட முடியாது. சோ அதை ஆஃப் பண்றதுக்காக தான் வேணும்னே இந்த அக்கா காரி நல்லவ மாதிரி நடிச்ச ஹீரோவை மந்திர வளையத்தையும் மறைய வச்சிருக்கா. இன்னும் தெளிவா சொல்ல போனா இவ வில்லனுக்கு கீழே இருக்க ஒரு அல்லக்கை. ஆனா ஏன் எதுக்காக அக்கா இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பாக்கும்போது இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். குழந்தையா இருக்கும்போது இந்த அக்கா காரி ஒரு அரக்க பிறவிங்கிறதாலேயே ஜூவி பள்ளிக்கூடத்துல இவளை ஏத்துக்க
மறுத்தாங்க. மழை வெயில் பனின்னு துளி கூட பாரபட்சம் இல்லாம இவன் அந்த ஜூவி பள்ளிக்கு வெளியிலேயே வருஷ கணக்குல உட்கார்ந்திருந்தா. அதுக்கப்புறம் தான் மனம் இறங்கி போன ஹீரோவோட மாஸ்டர் இவள ஜூவி பள்ளிக்குள்ள அனுமதிச்சு மந்திர தந்திரங்களை பயிற்சி பண்ண முடியலனாலும் கூட சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அதே ஜூவி பள்ளியில தங்க வச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷங்கள் கடந்து போனாலும் கூட இப்ப வரைக்கும் தன்னை வெறும் அரக்கையா மட்டும் பாக்குறாங்களேன்னு அக்காவுக்கு ஒரு கவலை மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இத தனக்கு சாதகமாக்கணும்ல. நீ அந்த ஹீரோவை ஏமாத்திட்டேன்னு எப்பவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்க, நீ ஒரு அரக்கப்பன். சோ உன்னோட இனத்துல மட்டும்தான் உன்னை மதிப்பாங்க. மனிதர்கள் எப்பவுமே உன்னை இழிவாதான் பாப்பாங்க. இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த மந்திர கோடாரி மட்டும்தான். அது மட்டும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு அக்காவோட மைண்ட முடிஞ்ச வரைக்கும் நல்லா பிரெயின் வாஷ் பண்றாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஒண்ணுமே தெரியாம பள்ளிக்கூடத்துக்கு வந்த அக்கா அங்க இருக்க தாடிக்காரனை பார்த்து எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க. வயலுக்கு ஹீரோவும், குருவே நான் தான் அவங்கள அந்த அறைக்கு கூட்டிட்டு போனேன். சோ தப்பு என்னோடது. டே கொஞ்சம் வாய மூடுங்கடா. தப்பு யாரோடதுங்கிறத பத்தி பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. பேங்குவோட இதயத்தை திருடிட்டு போன ஆள் யாருன்னு தெரியும்ல? ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த பாவ் தானே? ஆமா, மாஸ்டரோட முன்னாள் நெருங்கிய நண்பன். ஆனா இப்ப அவன் தீய மந்திரங்களை கத்துக்கிட்டு இந்த உலகத்தையே பேங்கு அரக்கனோட மந்திர கோடாரி மூலமா தன்னோட காலடிக்கு கீழே ஒரு அடிமையாக்க நினைக்கிறான். எப்படியாச்சும் கோடாரிய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை தடுத்தாகணும். பதிலுக்கு ஹீரோவும், பாருங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது என்கிட்ட இருந்து. சோ இத முடிச்சு வைக்க வேண்டியது என்னோட கடமை. வில்லனுக்கு முன்னாடி நான் எப்படியாச்சும் அந்த ஹீகோ இந்த மக்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருக்க கோடாரிய வாங்குறேன். தனியாலா இப்ப ஹீரோ ஜூவி பள்ளியை விட்டு கிளம்பிட்டான். இந்த விஷயத்த அக்கா காரி நேரா வில்லன் கிட்ட கோத்து விட்டுட்டா. இது மூலமா இப்ப அந்த ஹீகோ இந்த மக்கள் கிட்ட தான் பாங்கு அரக்கனோட மந்திர கோடாரி இருக்குங்கிற விஷயத்த வில்லனும் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்து ஹீகோ பழங்குடி மக்களை தேடி போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காட்டு வழியா போகிற நேரத்துல ஒரு 3 பிள்ளைக்கா பயப்புள்ளைங்க கையில பட்டாக்கத்தியோட முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பாப்பா என்னம்மா மரம் வெட்டணுமா? டேய் நான் ஒன்ன வெட்ட வந்திருக்கேன். ஏண்டா அத்துமீறி எங்க காட்டுக்குள்ள வந்துட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? உள்ள போறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்தாகணும் தம்பி. பேசிட்டு இருக்கும் போதே டப்புன்னு மண்டையில உருட்டி திரும்பி பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் வந்து நிப்பாங்க. இவ பக்கத்துல இருக்க பூஜிங் நகரத்தை சேர்ந்தவ. 3 அல்லக்கையும் வளைச்சு புடிச்சு பாரபட்சமே இல்லாம அடிச்சு துவச்சு நலங்கே வச்சுட்டா. வயலுக்கு அந்த பயப்புள்ளைங்க சும்மா இருக்குமா? ஹீரோயின் அசந்த நேரம் பார்த்து கூர்மையான நிஞ்சா பிளேட தூக்கி போடும்போது நல்லவேளை ஹீரோ இந்த விஷயத்த பாத்துட்டான். சோ நொடி புடுதல உள்ள பூந்து 3 பிளேடையும் டக்குன்னு கையில பிடிச்சிருவான். இவனோட திறமையை பார்த்து பயந்து போன அல்லக்கைங்க 3 பேரும் துண்டக்கானம் துணியை காணும்னு அங்க இருந்து எஸ்கேப் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ங்கப்பா. அட அதெல்லாம் பரவாயில்ல விட்டு தள்ளுங்க, உதவிக்கு உதவி சரியா போயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நகரும் போது, எப்பா டேய் எங்க போற? பக்கத்துல தான் என்னோட பூஜிங் கிராமம் இருக்கு. அங்க என் அப்பா கிட்ட வந்து நான் ரொம்ப தைரியமான ஆளு, காட்டுக்குள்ள பணம் திருட பார்த்த ஆளுங்களை நான் தான் அடிச்சு துரத்துறேன்னு எங்க அப்பா கிட்ட நீ தான் சொல்லணும். இல்லனா அந்த ஆளு என்ன எப்பவுமே வீட்டை விட்டு வெளியிலேயே அனுப்ப மாட்டான் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், ஏமா என்ன கூட்டிட்டு போய் நிறுத்தினா உங்க அப்பா உன்னை நம்பிடுவானா? அதுக்கு நீ அந்த ரவுடி பேப்பிள்ளைங்க 3 பேரையுமே அடிச்சு கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஐயோ தப்பு பண்ணிட்டனோ. ஆமா சரி பார்த்த வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா பிரிஞ்சுட்டாங்க. நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வழியில ஒரு ஹோட்டலை கவனிக்கிறான். சரி சாப்பிடலாமே உள்ள வந்து உட்கார்ந்தா அங்க இருக்க பயப்புள்ளைங்க வெயிட்டர் பொண்ணு கிட்ட உரண்டலுக்குறானுங்க. நம்மால் சும்மா இருப்பானா? 3 பேரையும் அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டுட்டான். இந்த சின்ன கேப்ல அந்த வெயிட்டர் பொண்ணு தங்கிட்ட இருந்த ஊசியை பயன்படுத்திய ஹீரோவோட கழுத்துல ஒரு குத்து. பையன் அதே இடத்துல மயங்கிடுவான். இப்பதான் தெரியுது இந்த 3 பேருமே மனித உருவத்துல இருக்க அரக்கர்கள். ஹீரோவை எப்படி சமைச்சு சாப்பிடலான்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஆஹா நம்ம கதையே முடிய போதும்னு அரகர மயக்கத்துல ஹீரோ புலம்பிட்டு இருக்க நேரத்துல கரெக்டா கடையோட கதவெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு ஆள் உள்ள வர மாதிரியும் அங்க இருந்த ஹீரோவை காப்பாத்துற மாதிரியும் தெரியுது. இதே டைம்ல ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அவளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் தடபுடலா போயிட்டு இருக்கு. யோ நைனா என்னையா பண்ணிட்டு இருக்க? உனக்குதான் வால் ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல, அதை ஒட்ட வெட்டணும்னா கண்டிப்பா அதுக்கு உனக்கு ஒரு தாலி கயிறை போட்டாதான் உண்டு. எது தாலி கயிறா? எனக்கு மாப்பிள்ள யாரு? அதுவா அதான் அந்த கெடாமடு பயில்வான் இருக்கால அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. ஐய அவெல்லாம் ஒரு ஆளா? கண்டிப்பா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். முடியாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரம் உனக்கு இல்ல. நாளைக்கு கல்யாணம் நடந்தே தீரும், இதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நைனா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. கரெக்டா அப்ப ஹீரோவை ஒரு ஆள் தூக்கிட்டு வந்து உள்ள தொப்புன்னு போடுவான். ஆக்சுவலா இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஹீரோயினோட அல்லக்கை தான் இவன். டேய் இவன் எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த? காட்டுக்குள்ள உங்ககிட்ட ஏதோ வம்பல் தமா இருந்துச்சு, அதான் சந்தேகத்துல அவனை ஃபாலோ பண்ணி மொத்தமா அவன் கதையை முடிச்சு இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். நைனாவுக்கு ஹீரோவை பார்த்தாவே டவுட். சோ கல்யாணத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு அவனை கட்டி போட சொல்லி உத்தரவு போட்டுருவாரு. மயக்கத்தை விட்டு கண்ணமுழிச்சு பார்த்தா கேடி பையனும் ஹீரோயினும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. டேய் என்னைய கட்டி போட்டீங்களா? இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கயிறை பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இவனால முடியல. ஐயோ என் பவர்ல என்ன விட்டு போயிடுச்சா? நம்ம துண்டு கயிறை கூட என்னால எதுவும் பண்ண முடியல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், நாங்க உன் உடம்புல ஒரு வித்தியாசமான மருந்தை கலந்துருக்கோம், அது மூலமா உனக்குள்ள இருக்க மந்திர சக்தி எதுவுமே வேலை செய்யாது. அடி பாவி, அந்த 3 அல்லக்கை கிட்ட இருந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன். பட் இருந்தும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கடப்பான ஹீரோயினும், எனக்கு உன்னால ஒரு சின்ன வேலையாகணும், இதை டைரக்டா உங்ககிட்ட சொல்லும் போது நீ கேப்பியா மாட்டல்ல, அதனாலதான் உனக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டேன். நாளைக்கு காலையில என்ன கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஊருக்குள்ள வரப்போறான். எனக்கு சத்தியமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஆசையே இல்ல, அதனாலதான் நான் ஒரு சின்ன பிளான் போட்டேன். எங்க அப்பா கிட்ட பயில்வானே எனக்கு துளி கூட பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டேன். இதை நம்பி ஏமாந்த நைனாவும்
ஹீரோவும் சரிமா உன் விருப்பத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனா வரக்கூடிய பயில்வானை என்னால ஏமாத்த முடியாது. உண்மையாவே இங்க இருக்க ஹீரோ திறமசாலி தைரியசாலினா பயில்வான் கூட நேருக்கு நேரா மோதட்டும், இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கணும் எங்க அப்பா வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஆனா கவலைப்பட தேவையில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ அந்த பயில்வானை தோக்கடிச்சா போதும், உனக்கு தேவையான மாத்தம் இருந்தா நான் கொடுக்குறேன். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோவும் வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொன்ன டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அடுத்த நாள் காலையில விடியுது, பயில்வான் சொன்ன மாதிரியே கரெக்டா வீட்டுக்கே வந்துட்டான். அப்பதான் நைனா உள்ள போந்து இந்த பாருப்பா உன் வீரத்தின் மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஆனா என் பொண்ணுக்கு உன்னை விட இன்னொரு ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன். துளி கூட யோசிக்காம இந்த கெடாமாடு பயில்வான் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே சண்டை ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஹீரோ என்னதான் மாங்குன்னு குத்தினாலும் கூட பயில்வானுக்கு துளி கூட வலிக்கல, செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அப்படியே இருக்கான். பதிலுக்கு அவன் ஒரு அடி அடிப்பான் பாருங்க, நம்மால் பறந்து போய் அங்க இருக்க தண்ணி தொட்டுக்குள்ளேயே விழுந்துருவான். ஆனா சண்டையோட முடிவுல ஹீரோ தன்னோட முழு பலத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது பயில்வானால தாக்கு பிடிக்க முடியல. சோ சண்டையில நம்ம ஹீரோ ரொம்ப அசால்ட்டா ஜெயிச்சிருவான். பயில்வானுக்கு நடந்த சண்டையில கோவமெல்லாம் கிடையாது, உன் வீரத்தை பார்த்து நான் தலைவணங்குறேன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நைனா பக்கத்துல வந்து தம்பி நீ சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டப்பா, என் பொண்ணுக்கு உனக்கும் இப்பவே கல்யாணம். பயந்து போன ஹீரோவும் எது கல்யாணமா, யோ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, ஏமா நீ என்கிட்ட என்ன சொன்ன, பயில்வான தோக்கடிச்சா போதும் எனக்கு இந்த மாத்து மருந்த குடுக்கறேன்னு சொன்னியா இல்லையா, இப்ப என்னமோ உங்க அப்பா கல்யாணங்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன மொத்த பேருமே கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. அப்பதான் சந்தேகத்துல நைனாவும் தம்பி நீ யாரு, எந்த ஊரை சேர்ந்தவன், உடனே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்மால் நடந்த எல்லாத்தையுமே சொல்லும் போது எது பேங்கு அரக்கனோட இதயம் வில்லங்கிட்ட போயிடுச்சா, நீ அந்த ஜூபிங் மந்திரப்பள்ளியை சேர்ந்த ஆள் தானே, உங்ககிட்ட நிறைய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை பக்கத்துல இருக்க அறைக்குள்ளேயே கட்டி போட்டானுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்த ஹீரோயின் ஹீரோவுக்கு தேவையான மாத்து மருந்தை கொடுத்து எங்க அப்பாவோட கண்ணுல மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம 3 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயாகணும், வேகமா வான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள ஓடும்போது கரெக்டா வழியில ஹீரோயினோட நைனா வந்து நிக்கிறாரு. ஆனா ஹீரோ இதை பார்த்து பயப்படல. அங்கிள் உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பேங்கு அரக்கனோட இதயத்தை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் என்ன வேணும்னே கட்டி போட்டிருக்கீங்க, கூடவே நாங்க தப்பிச்சு போக போறோங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லை பகுதியில எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல அமைதியா இருக்க நைனாவும் அப்பதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பேங்கு அரக்கன் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனோட மந்திர ஆயுதங்கள் முதல் முறையா இந்த பூஜிங் நகரமான எங்களோட கைக்குள்ள தான் பாதுகாப்பா இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக எதிரிகள் பயங்கரமா தாக்குதல் பண்ணாங்க. இதுல என்னோட அம்மா அப்பான்னு எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எஞ்சி இருந்த ஒரு சிலர் மட்டும் அந்த பேங்கு அரக்கனோட ஆயுதத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கோடாரியவும் அதுக்குள்ள இருந்த பேங்கு அரக்கனோட இதயத்தையும் தனியா பிரிச்சு வெவ்வேறு இடங்கள்ல மாத்தி வச்சாங்க. அதுல ஒண்ணுதான் உன்னோட ஜூவிங் மந்திர பள்ளியில இருந்துச்சு. அப்படின்னா மந்திர கோடாரி அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, ஹேகோ பழங்குடி மக்கள் கிட்ட. ஐ ரொம்ப சூப்பரு, உங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார், வாங்க சீக்கிரம் அந்த மந்திர கோடாரி போய் வாங்கிட்டு வருவோம். பின்னாடியே ஹீரோயினும் நானும் வரேன்னு சொல்லும் போது நைனாவுக்கு சம கோவம். இந்த பாருப்பா நீ கேட்ட மாதிரியே அந்த கோடாரி எங்க இருக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன், ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், என் பொண்ணு இதுக்கப்புறம் உன் கூட வரமாட்டா. இதுக்கு அவ சரின்னு சொன்னா அந்த ஹீகோ இன மக்கள் எங்க இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஹீரோயினும் சரின்னு சம்மதிக்கிறா. அடுத்த ஹீரோ அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கும்போது நைனா இவனை தடுத்து இந்த பாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீகோ பழங்குடி மக்களை பத்தி தெரிஞ்ச இன்னொரு ஆள் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான், ஒருவேளை இது அந்த வில்லனோட சதியா கூட இருக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் அவன் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீ அந்த பழங்குடி மக்கள் இருக்க இடத்துக்கு போயிடுன்னு சொல்லி ஹீரோவுக்கு வழியை சொல்லி அனுப்பிட்டாங்க. கற்பனா இதே டைம்ல அந்த பழங்குடி மக்களோட கிராமத்தை காட்டுறாங்க. பார்த்தா அங்க ஏற்கனவே அந்த வில்ல பையன் வந்துட்டான். ஒரு குட்டி பையனை பக்கத்துல நிக்க வச்சு அவனோட கையில அந்த பேங்கு அரக்கனோட இதயத்தை கொடுத்திருக்கான். மொத்த கிராம மக்களும் மரண பீதியில இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, நான் தேடிக்கிட்டு இருக்க அந்த பேங்கு அரக்கனோட கோடாரி அது எங்க மறைக்கப்பட்டிருக்கு, ஒருத்தன் கூட வாயவே தரகல. சரி சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல, இப்ப பாருங்கடா என் பவரான்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள இருந்த அந்த சின்ன பையனோட அம்மாவை ரொம்ப கொடூரமா கொன்னுட்டான். அம்மான்னு கத்திக்கிட்டு சின்ன பையன் ஓடும்போது அவனையும் இப்ப தான் பவரை வச்சு வளைச்சு பிடிச்சிட்டான். உங்களுக்கு சரியா 60 நொடிகள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க உண்மையை சொல்லல இந்த குட்டி பையனோட கதையை முடிச்சிருவேன். பயந்து போன ஊர் தலைவரும் மத்தாளுங்களும் உனக்கு தேவை அந்த கோடாரி தானே, அதை நாங்களே உங்ககிட்ட கொடுக்குறோம், ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், பொருளை வாங்கினதுக்கு அப்புறமா மக்கள் யாரையும் காயப்படுத்தாம அமைதியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சிரிச்சுக்கிட்டே வில்லனும் இந்த டீலுக்கு சரின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஊர் தலைவரும் மத்தாளுங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு வித்தியாசமான மந்திர சடங்கு செஞ்சு அது மூலமா கண்ணுக்கே தெரியாம மறைச்சு வச்சிருந்த அந்த பாங்கு அரக்கனோட கோடாரிய வில்லன் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே இவங்கிட்ட அந்த பேங்கு அரக்கனோட இதயம் இருக்கும் இல்லையா, அத அந்த கோடாரியோட ஒன்னா சேர்த்ததுமே அதுக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அவசரப்பட்ட வில்லன் அதோட சக்தியை சோதிச்சு பார்க்கணும்னு நின்னுகிட்டு இருந்த கிராம மக்கள் மேல பயன்படுத்தும் போது பாதி பேர் அதே இடத்துல இறந்து காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டாங்க. தலைவருக்கு சம கோபம், நீ கோடாரிய வாங்கிட்டு எங்க மக்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டேன்னு சொன்னல, ஏண்டா நானே ஒரு வில்லன், நான் சொல்ற எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவனா, சரிதான் போடான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பழங்குடி மக்களையுமே துளி கூட பாரபட்சம் இல்லாம மந்திர கோடாரி உதவியால ரொம்ப அசால்ட்டா அடிச்சுட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ அங்க வந்துட்டான். அதே டைம்ல இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம கேடி பையனை ஹீரோயினும் அனுப்பி வச்சிருக்கா. முதல் தாக்குதலையே ஹீரோவையும் கேடி பையனையும் வில்ல அடிச்சு பறக்க விட்டுட்டான். பதிலுக்கு நம்மால் சும்மா இருப்பானா, உடம்புக்குள்ள இருக்க அந்த மந்திர ஈட்டியை வெளியில கொண்டு வந்து ஜம்ப் அடிச்சு ஒரு அடியை போடலான்னு பார்த்தா அவன் ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டான். அது மட்டும் கிடையாது, கோடாரியை வச்சு தாக்கும் போது ஹீரோ
கிட்ட இருக்க ஈட்டியே லைட்டா விரிசல் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் சண்டை போடலான்னு பார்த்தா ஹீரோவுக்கு தெம்பல்ல ரத்த வாந்தி எடுத்து அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். அப்பதான் வில்ல, கவலைப்படாத, உன்னை சாகடிக்க போறது நான் கிடையாது. இவ்வளவு நாள் உங்க ஜூவி மந்திர பள்ளியில ஒருத்திய வேலைக்காரி மாதிரி வச்சு டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அவளே உன்னோட கதையை முடிப்பான்னு ஹீரோவோட அக்காவை வர சொல்லிட்டானுங்க. அப்படின்னா இவதான் வில்லங்கிட்ட எல்லா தகவலையுமே சொல்லிருக்கான்னு ஹீரோவுக்கு பார்த்த நொடியே புரிஞ்சு போயிடுச்சு. கத்திய பிடி, யோசிக்காம ஹீரோவோட கதையை முடிச்சிட்டு வா, நமக்கு இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் நிறைய இருக்கு. ஆனா இங்கதான் அக்காவுக்கு நிறைய பிளாஷ்பேக்லாம் வந்து போகுது. சின்ன வயசா இருக்கும்போது என்னதான் இவ வேலைக்காரியா இருந்தாலும் கூட ஹீரோ எப்பவுமே இவள தன்னோட சொந்த அக்கா மாதிரியே பாசமா பாத்துப்பான். மத்த மாணவர்கள் இவ ஒரு அரக்கிங்கிற விஷயம் தெரிஞ்சு டார்ச்சர் பண்ண நினைச்சா கூட அவங்கள எதிர்த்து தனியால சண்டை போட்டிருக்கான். இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம தப்பான ஆள் கூட கூட்டு சேர்ந்துட்டோமோன்னு அக்காவுக்கே ஒரு சின்ன கில்ட். சோ நொடி போடுதல ஹீரோவை சாகடிக்க வந்தவ அந்த கத்தியை பயன்படுத்தி வில்லனை சாகடிக்கலான்னு பார்த்தா அவ ரொம்ப அசால்ட்டா கத்தியை தடுத்து நிறுத்தி அதே கத்தியை பயன்படுத்தி அக்காவோட உடம்பையே குத்தி கிழிச்சிட்டான். ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த அக்காவை ஹீரோ மடியில தாங்கி பிடிச்சுக்கிட்டு, ஒண்ணும் இல்ல, நான் உடனே உன்னை மந்திர பள்ளிக்கு கூட்டிட்டு போறேன், அங்க உன்னை காப்பாத்திருவாங்க. பதிலுக்கு அக்காவும், நான் வில்லன் பேச்சை கேட்டு நிறைய தப்பான முடிவுகள் எடுத்துட்டேன், அதனால நான் செஞ்ச பாவத்துக்கு இதையே தண்டனையா எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, வில்லங்கிட்ட இருந்த அந்த பேங்கு அரக்கனோட கோடாரியை மட்டும் வாங்காம விட்டா ஒட்டுமொத்த மனித இனத்துக்குமே மிகப்பெரிய ஆபத்தா மாறி போயிடும். தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்புகளை மட்டும் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அக்கா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. வேதனையை தாங்க முடியாம ஹீரோவும் கதறி அழுதுட்டு இருக்கான். பக்கத்துல இருந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த வில்லன், தம்பி ரொம்ப அழாதப்பா, அடுத்து உனக்கும் சங்குன்னு சொல்லிட்டு கோடாரியை வச்சு விட்டலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவோட மாஸ்டர் உள்ள பூந்து ஹீரோவை காப்பாத்திட்டாரு. வில்லனுக்கு தன்னை விட இந்த மாஸ்டருக்கு தான் நிறைய பவர் இருக்குன்னு ஏற்கனவே தெரியும். கூடவே மந்திர கோடாரிய முழுமையா பயன்படுத்துறதுக்கான எந்த ஒரு திறமையும் வில்லனுக்கு இப்போதைக்கு இல்ல. ஒருவேளை சண்டை போட்டா கூட கண்டிப்பா வில்லன் தான் அடிபட்டு சாவான். சோ அதனாலேயே மாஸ்டர், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு மொத்த பேரையும் ஏமாத்திட்டு மந்திர கோடாரிய தூக்கிட்டு பைபிள்ல எஸ்கேப் ஆயிட்டான். ஹீரோவுக்கு மட்டும் கோவம் தீரல. மாஸ்டர், எதுக்காக அவனை தப்பிக்க விட்டீங்க? தம்பி அவசரப்படாத, நான் உண்மை கிடையாது, இது வெறும் இல்யூஷன். இப்ப கூட வில்லன் இங்க இருந்து போயிருக்கானா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பேங்கு அரக்கனோட கோடாரி நினைக்கிறத விட ரொம்ப பவரானது. அதுக்கு ரத்தத்தை பயன்படுத்தி ஒரு மந்திர பூஜையை பண்ணியாகணும். சோ கண்டிப்பா வில்லனுக்கு அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்குள்ள நீ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அந்த வில்லனை தோக்கடிச்சு அவங்கிட்ட இருக்க ஈட்டியை கைப்பற்றியாகணும். ஆனா இந்த சண்டையில பாவம் அக்கா இறந்து போயிட்டாலே. தம்பி, இவ அந்த வில்லனோட சூழ்ச்சியால வில்லனும் அவனோட கையாலேயே சாகணுங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஆனா இறந்து போன இந்த அக்கா மாதிரி இந்த உலகத்துல நிறைய அக்காக்கள் இன்னும் உயிரோட இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும்னா நீ வில்லனை அழிச்சாகணும். எதுக்கும் பாதுகாப்பாயிருன்னு சொல்லிட்டு குருவோட இல்யூஷன் டக்குன்னு மறைஞ்சு போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த நைனாவும் வந்துட்டாங்க. ரொம்ப அமைதியான முறையில வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இப்படி இறந்து போயிட்டாங்களேன்னு மனுஷனுக்கு வேதனை தாங்கல. இதுக்கடையில ஹீரோவும், என்னோட மந்திர ஆயுதம் லைட்டா விரிசல் விட்டுருக்கு. உடனே நைனாவும் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு மந்திர ஆயுதங்களை உருவாக்குறது கைவந்த கலை. எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, உங்ககிட்ட இருக்க ஈட்டிய இன்னும் பலமான ஒரு மந்திர ஆயுதமா நான் மாத்தி காட்டுறேன். இந்த பழங்குடி மக்கள் சாகாத வரைக்கும் இந்த பிரச்சனை என்னோடது கிடையாது. ஆனா எப்ப இவங்களா அந்த வில்ல சாகடிச்சானோ அந்த நிமிஷத்துல இருந்து இது என்னோட பிரச்சனை. இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிக்கிட்டு நேரா அந்த பூஜிங் நகரத்துக்கு போயிட்டு இருக்க. இதே டைம்ல வில்ல தரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்த பாங்கு அரக்கனோட கோடாரிக்கு இன்னும் அதிகமான பலத்தை கொடுக்கிறான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற விஷயத்தையும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அந்த கேடி பையன் 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினை பாருங்களேன், இறந்து போனவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னு வானத்தை பார்த்து பேசிட்டு இருப்பா. என்னாச்சு உனக்கு? இல்ல, சின்ன வயசா இருக்கும் போதே என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்து வளர்த்தது எல்லாமே அப்பா தான். அவருக்கு நான் எங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துல மாட்டி போனோம்னு பயம். இதே மாதிரியே அடுத்த கேடி பையன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் பாக்குறதுக்கு என்னதான் மனித உருவத்துல இருந்தாலும் கூட ஆரம்பத்துல நான் ஒரு நாயாதான் இந்த உலகத்துல பிறந்தேன். நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு இடத்தை தேடி காடு மேடுன்னு சுத்த ஆரம்பிச்சேன். அப்ப தெரியாதனமா ஒரு அரக்க மிருகத்தோட குகையில மாட்டிக்கிட்டேன். அதோட தாக்குதலால என் உடம்புல லைட்டா காயம் பட்டுருச்சு. எப்படியோ அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது வழியில ஒரு வேட்டைக்கார பையன் என்ன பிடிச்சிட்டான். அது மட்டும் கிடையாது, ஒரு கறிக்கடைக்கு வேற என்ன வித்துட்டானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன அறுத்து உப்பு கண்டமே போட்டிருப்பானுங்க. நல்ல வேலை அப்ப அங்க வந்த ஹீரோயின் என் மேல இறக்கப்பட்ட என்ன ஒரு நாயின்னு நினைச்சு காப்பாத்தினா. அடுத்த சில பல வருஷங்கள்லயே நாய் உருவத்துல இருந்த எனக்கு மனித உருவமும் கிடைச்சாச்சு. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் மனிதனா இருந்தாலும் கூட ஹீரோனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாயை விட ரொம்ப நன்றியோட அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கேன். ஒரு முறை காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதியை பார்த்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா, சாக வேண்டிய நீ தப்பிச்சு உயிரோட வந்திருக்க அப்படின்னா ஒரு மனித கடவுள் கூட ஒன்னா சேர்ந்து நீ முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அந்த வில்லன் அழிக்கக்கூடிய கடவுள் நீதான். அதனால தயவு செஞ்சு என்ன உன்னோட சீடனா ஏத்துக்கோ. இவனோட கதையை கேட்டு ஹீரோவுக்கே ஆனந்த கண்ணீரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட நைனா இருக்கார் இல்லையா, உடையிற நிலைமையில இருந்த ஈட்டியை எப்படியோ சரி பண்ணி அதுக்கு இன்னும் அதிகமான பவரை கொடுத்திருக்காரு. ஹீரோவுக்கு இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். சரி, நானும் கேடி பையனும் அந்த வில்லனை எதிர்க்க போறோம்னு சொல்லும் போது, ஒரு நிமிஷம் இல்ல, எதிரிகள் கிட்ட இருந்து இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால என் பொண்ணை உங்களுக்கு துணையா கூட்டிட்டு போ. அப்பா, நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு எப்பயாவது ஆபத்து வரும் நிறைய பயப்படுவீங்களே, இப்ப எந்த தைரியத்துல என்ன அனுப்பி வைக்கிறீங்க? இந்த பாருமா, வில்ல முழுசா தன்னோட கோடாரி சக்தியை பயன்படுத்த கத்துக்கிட்டானா ஒட்டுமொத்த மனித இனமுமே அழிக்கப்படும்.
வீட்டுக்குள்ள இருந்து சும்மா நீ சாகிறதுக்கு பதிலா சண்டை போட்டு செத்தா அது எனக்கும் நம்ம நகரத்துக்கும் பெருமை, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டான். நேரா வில்ல இருக்கக்கூடிய கேவுக்கே வந்துட்டாங்க. என்ன தம்பி, போன முறை என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்ட, இந்த முறை இன்னும் 2 பலியாட கூட்டிட்டு வந்திருக்க, பதிலுக்கு ஹீரோவும் சாக போறது யாருன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ஈட்டிய லைட்டா திருப்பினதுமே கதையோட ஆரம்பத்துல 3 தலைகளை கொண்ட டிராகன் கூட சண்டை போட்டிருப்பான்ல, அச்சேசல் அந்த இடத்துக்கு வில்லனை தூக்கிட்டு வந்துட்டான். ஏன்னா ஹீரோ கையில இருக்க ஈட்டி டிராகன்களால உருவாக்கப்பட்டது. சோ அதுங்க இருந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் இந்த ஈட்டிக்கு இன்னும் அதிகமான பவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, ஆளுக்கு ஒரு பக்கத்துல பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதுலயும் கேடி பையன் இருக்கானே, ரொம்ப திறமையான ஆள் போல, வில்லனோட அல்லக்கைய ரொம்ப அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டான். அடுத்த ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து வில்லனை தாக்கலான்னு பார்த்தா அவன் கோடாரிய வச்சு ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டான். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, அடிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோ அதே இடத்துல மயங்கி போயிட்டான். ஆனா மறுபடியும் கண்ண முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ வேற ஒரு உலகத்துல இருக்கான். கண்ணுக்கு முன்னாடியே இவனோட மாஸ்டரும் நிக்கிறாரு. என்னாச்சு, நான் இறந்து போயிட்டேனா? இல்ல, இது நான் உனக்காக உருவாக்கின ஒரு இல்யூஷன். சரி சொல்லு, நீ எதுக்காக ரொம்ப பலசாலியாகணும்னு ஆசைப்பட்ட? அப்பதான் உலகத்தை சேர்ந்தவங்களும் நான் ஒரு பெரிய மாவீரன்னு என்ன வியந்து பாப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கே புரியுது, என்னோட பலங்கிறது நான் யாரு கூட சண்டை போடுறேங்கிறத விட எதுக்காக சண்டை போடுறேங்கிறத பொறுத்துதான் அமைது. பரவாயில்ல, இப்பதான் நீ யாருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் உன்கிட்ட உண்மையை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பாரு, நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, யாங் ஜியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடவுளோட மறுபிறப்பு தான் நீ. அது மட்டும் இல்ல, வில்ல உன் கையால தான் சாக போறாங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. மத்த எல்லாரையும் தாண்டி நீ ஒரு மிகப்பெரிய பலசாலியா இருக்கணும்னு ஆசைப்பட்டதை விட இப்ப மத்த மக்களோட உயிரை காப்பாத்தணும்னு நிக்கிறல்ல, இந்த ஒரே எண்ணத்துக்காக உன்னோட நெற்றிக்கண்ணை நான் தருகிறேன்னு சொல்லி மாஸ்டர் இப்ப ஹீரோவோட பவரை இன்னும் அதிகப்படுத்தி விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, இல்லூஷனை விட்டு கண்ண முழிச்சவன் வில்லனை நெற்றிக்கண்ணை வச்சு தாக்கும் போது இவன் விண்வெளி வரைக்கும் பறந்து போயிட்டு தொப்புன்னு கீழே விழுறாங்க. இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, செஞ்ச தப்புகளை ஒத்துக்கிட்டு ஜூவி மந்திரப்பள்ளியோட சிறைச்சாலைக்கு வந்தா உன்னை உயிரோட விடுவேன். வில்லன் கேப்பானா, கோடாரியோட முழு சக்தியை பயன்படுத்தும் போது நம்மால் சும்மாவா? மந்திர ஈட்டிக்குள்ள இருந்து 3 டிராகன்ஸோட பவரை வெளியில கொண்டு வந்து வில்லன் கதையை மொத்தமா அதே இடத்துல அழிச்சிட்டான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ இறந்து போன அக்காவுக்காக கல்லறைய வச்சுட்டு தாடிக்கார குரு கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவரு சொல்லுவாரு, இந்த சண்டை இன்னும் முடியல, பக்கத்து நகரங்கள்ல நீ ஒரு முழு கடவுளா எப்ப மாறினியோ அந்த நிமிஷத்துல இருந்து அரக்க மிருகங்களோட தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கான். சோ இப்ப அதை தடுக்கிறதுக்காக சொர்க்கத்துல இருந்து இன்னும் 3 கடவுள்கள் பூமிக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உன்னோட உதவி தேவை. சோ உடனே இங்க இருந்து பக்கத்துல இருக்க ஜியான் பிங்குக்கு போயாக்கணும். இதோ இப்பவே போறேன்னு ஹீரோ கிளம்புற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. 2வது பாகம் எப்ப வரும்னு தெரியலப்பா, மேபி வந்தா நான் கண்டிப்பா ரிவ்யூ பண்ணுவேன். நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரேங்க. பாய்.